வண்டிப்பெரியாறில் கிராம்பி பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய சிறுத்தை வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றது பரபரப்பு ஏற்படுத்தியது. கிராம்பியில் வசிக்கக்கூடிய ராஜதுரையின் என்பவரின் வீட்டின் மொட்டை மாடியில் தான் சிறுத்தையின் கால் தடங்கள் உறுதியாகியுள்ளது. வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பரிசோதனைகள் நடத்தினர். கடந்த தினம் இரவு 1 மணிக்கு தான் சிறுத்தை வீட்டின் மேல் ஏறியது. வீட்டின் மேல் சத்தம் கேட்டு முற்றத்தில் படுத்திருந்த நாயும் குறித்துள்ளது. இந்த பகுதியில் முன்பும் வனவிலங்கு தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பயத்தால் வீட்டில் உள்ளவர்களும் அருகில் வசிப்பவர்களும் வெளியே இறங்கவில்லை. தொடர்ந்து வியாழக்கிழமை காலை பரிசோதித்த போதுதான் வீட்டின் மொட்டை மாடியிலும் சன்ஷெட்டிலும் சிறுத்தையின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் வனத்துறை தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் நடத்திய பரிசோதனையில் சிறுத்தையின் கால் தடங்கள் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் சம்பவ இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கவோ மற்ற நடவடிக்கைகள் எடுக்கவோ இதுவரை வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அருகிலுள்ள பூட்டியுள்ள தேயிலை தோட்டங்கள் காடு பிடித்துள்ளதால் வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு இறங்க காரணம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். செடிகளில் எந்தவித வேலையும் நடக்காததால் இவைகளும் வனமாக மாறியுள்ளன. பல குடும்பங்கள் தங்கியுள்ள கிராம்பி காலனியில் வனத்துறையிடமிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். சிறுத்தையின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதோடு குழந்தைகளை வெளியிறக்க முடியாத நிலையில் பெற்றோர்கள் உள்ளனர். இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் உயிரை பணயம் வைத்துதான் இந்த பகுதியில் வசித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நியூஸ் பியூரோ, வண்டிப்பெரியார்.